ஆமா பெரிய பாறையில உள்ள போகும்போது செத்து போச்சுன்னா மாட்டிக்கிட்டுனா என்ன செய்ய முடியும்? வெளிய வர முடியாது. அதையும் கூட நாங்க காப்பாத்தி இருக்கோம்னா இது இந்த ஆண்டவனுடைய செயல். செயல் உயிரோட இருக்குன்னு சொன்னா ஆமா என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? தண்ணியை வச்சு உயிரோட இருக்கு. தண்ணி மாத்திரம் இல்லைன்னா உயிரோட இருக்காது. அப்போ ஒரு பெரிய பாறைக்குள்ள சின்ன தேரத்தை வைக்க அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பவதியாகும் காலத்திலே 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் தள்ளுங்க. 5 மாதம்னு சொன்னா அந்த அம்மா அரவயிறு பூரணம். அவளே நிக்கச்சடைச்சு இருக்கச்சடைச்சு இருக்கும்போது அவ வயத்துக்குள்ள 10வது மாதத்திலே ஒரு பாலகன் வந்து பிறக்கிறானேயானா அப்படின்னா அது யாருடைய செயல்? அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு கோழியானது முட்டையிட்டு 21 நாள் அடைகாத்து 22ஆம் நாளையிலே கோழி முட்டையிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வருதுன்னா அது யாருடைய மகிமை? அது இந்த இறைவனுடைய செயல். அப்படி இருக்கும் போது ஆண்டவன் மீது நீ ஏன் சந்தேகப்பட்ட பார்வதி? சந்தேகம் வரலாமா? இறைவா நீங்க உலகமெல்லாம் படி அளந்தேன் என்று சொன்னாலும் இன்னைக்கு ஒரு ரோட்ல பாருங்க என்ன சில பேரு சோறு கஞ்சின்னு சொக்கி தெரியுதாங்க. ஏன் அப்படி சுத்தி தெரியுதா? அவங்க எல்லாம் ஏன் அப்படி அலையுதாங்க? எதுக்கு? ஏய் பார்வதி என்ன எவன் ஒருவன் அன்னத்தை மதிக்கவில்லையோ என்னை தலை வணங்கவில்லையோ அவர்களுக்கு நான் ஆண்டவன் ஒருபோதும் படி அளப்பது இல்லை. கிடையாது. சிவன் சித்தன் இல்லாதவன் அவன் சுத்த பட்டினி அம்மா. முதலாவது எந்த மனிதனா இருந்தாலும் சாப்பாட முதல்ல மதிக்க கத்துக்கிடணும். கட்டிய மனைவி வந்து கஷ்டப்பட்டு சோத்த பொங்கி குழம்ப வச்சு சரி நம்ம வீட்டுக்காரர் புளி குழம்புனா விரும்பி சாப்பிடுவாரு அப்படின்னு அந்த காயை பார்த்து நறுக்கி சரி பக்குவமா குழம்பு வச்சு புருஷன் வந்த உடனே ஒரு தட்டுல போட்டு நிறைய போட்டு அந்த வச்ச புளி குழம்ப ஊத்தி கொண்டாந்து முன்னாடி கொண்டாந்து வைக்கான்னா என்ன செய்யணும்? அவர் அந்த சோத்தை 2 கையும் கும்பிடு போட்டு அந்த மனுஷன் சாப்பாட்டை சாப்பிடணும். அதை விட்டுட்டு நீ என்ன குழம்பு வச்சிருக்க? குழம்பு மோர மாதிரி இருக்கு. அப்பவே தெரிஞ்சுக்கிடலாம் நம்ம முகர பிடிக்கல போலுக்கு. ஆமா அப்படி சோத்தத்துக்கு தூர வீசினாமன்னா அவனுக்கு 2வது சோறு கிடைக்குமா? அவனுக்கு கொலைக்கு கஞ்சி கிடைக்காது. அப்ப சோத்தை மதிக்கணும், அன்னத்தை மதிக்கணும். கஞ்சி கிடைக்காது, நல்ல புரோட்டாவா கடையில் போய் திம்பான். ஆமா மதிச்சாதான் அன்னம் கிடைக்கும். அப்ப அன்னத்தை மதிக்காதவனுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது. அதாவது அன்னத்தை மதிக்க வேண்டுமானால் வள்ளுவரை பார்த்து தான் தெரிந்து கொள்ளணுமா? அவரை பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த வள்ளுவரும் வாசகி போல் வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க பாருங்க. சொல்லுவாங்க. அந்த வள்ளுவரும் வாசகியும் அந்த தத்துவத்துக்கு இணங்க இருப்பார்களாம். எப்படி என்ன? இந்த வள்ளுவர் வந்து தினந்தோறும் சாப்பிடும் போது இலைய போட்டு இந்த வாசகி அம்மா அவருக்கு சாப்பாடை எடுத்து பழுமாறுனா அப்படின்னா அந்த வள்ளுவராகப்பட்டவர் அந்த இலையில எல்லா சாப்பாட்டுக்கும் பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு குண்டு ஊசியும் அது போக ஒரு டம்ளரும் தண்ணியும் தினமும் வைக்க சொல்லுவாரா. அப்ப இப்படியே இந்த வாசகி அம்மா முதலாவது இலைய போடுவாள், தண்ணியை தெளிப்பா, உப்ப வைப்பா, சாப்பாடு போடுவா, கூட்டுக்கறி குழம்பு வைப்பா, கடைசியில இந்த குண்டு ஊசியை வச்சு பக்கத்திலே ஒரு டம்ளர்ல தண்ணி வைப்பாளாம். அப்போ சரி இந்த வள்ளுவராகப்பட்டவர் அநேக காலமா இப்படித்தான் சாப்பிட்டு இருக்காரு தினந்தோறும். ஒரு காலத்துல இந்த வாசகி அம்மாளுக்கு ஒரு சந்தேகமாகி விட்டது. என்ன சந்தேகமாகி போச்சு? சுவாமி நானும் தினந்தோறும் உங்களுக்கு சாப்பாடு வைத்து கொண்டிருக்கிறேன். வைக்கும் போது பக்கத்துல இந்த குண்டு ஊசியை வைத்து ஒரு டம்ளர்ல தண்ணி நீங்க வைக்க சொல்லுகிறீங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த குண்டு ஊசியவும் நீங்க தொட்டு பார்க்கல, இந்த ஒரு டம்ளர் தண்ணியவும் நீங்க தொட்டு பார்க்கலையே. இது ரெண்டுக்குமே வேலை இல்லையே, பிறகு ஏன் நான் இலையில வைக்கணும், எதுக்காக வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்பந்தான் அன்னைக்கு வள்ளுவர் சொன்னாரா, அம்மா வாசுகி இலை விரைத்து நாம சாப்பிடுகிறோம் அப்படின்னு சொன்னா உன் கையால எனக்கு எடுத்து பழுமாறுவ, நீ வச்சதுக்கு பிறகு நானும் வயிறு பசியோடு ஆவலாக எடுத்து சாப்பிடுவேன். ஒருவேளை நீ வைக்கும் போதோ இல்லை நான் சாப்பிடும் போது ஒரு பறக்க 2 பறக்க கீழே விழுந்துச்சுன்னா அந்த சாதத்தை இந்த குண்டு ஊசியால குத்தி அத தண்ணியில கழுகி அதை சாப்பிடணும்னு சொல்லித்தான் இந்த குண்டு ஊசியை உன்னை வைக்க சொன்னேன். அப்ப இதுவரைக்கும் ஏன் வேலை இல்ல? அந்த அம்மாவும் சாப்பாடு வைக்கும் போது ஒரு பருக்க கீழே சிந்தல, வள்ளுவர் சாப்பிடும் போது ஒரு பருக்க அரிசி சாதம் கீழே விழலையா. அப்ப எந்த அளவுக்கு அன்னத்துக்கு மதிப்பு கொடுத்திருப்பார். வீட்டுல போய் என்ன சோறு வை இலைய எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வருவா, எடுத்துட்டு வந்து தண்ணிய கொதி வைப்பா,
ஒரு ஊசி கொண்டு வாயான்னு சொன்னா ஆமா கேப்பா என்ன ஊசி வந்து தொண்டையில குத்தவா எதுக்கு ஊசி எதுக்கு உனக்கு அப்படின்னு கேப்பா அவன் நறுக்குன்னு கேப்பா அவ சோறு வைப்பா ஆமா ஒரு ஆப்பையில எடுப்பா அரை ஆப்ப சோறு அங்கிட்டு விழுந்துரும் அங்க விழுந்துரும் அள்ளி அள்ளி தின்னும் அத தின்னும் என்ன சிந்திருச்சு நான் நேட்டும் நான் வைக்கும் போது நீர் ஏன் கை தட்டுச்சு என்ன கீழே விழுந்ததை சாப்பிட்டா செத்தா போவேன் இந்த மனுஷன் சாப்பிடும் போதாவது ஒழுங்கா சாப்பிட வேண்டாம் ஆமா இந்த மொழிக்கு இந்த சாப்பாடு வரக்கூடாது நைவன் தெரியுமா இந்த குண்டோதர மாதிரி ஆமா 5 பேர்லயும் போட்டு அலப்பிக்கிட்டு உருட்டுவான் பாதி சோறு கீழே பாதி சோறு மேல ஏமா ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா சாப்பிடுவான் ஆமா அரக்கம் வயிற்றுக்குள்ள போன பிறகு எப்படி சாப்பிட்டாங்க அரக்கம் சேட்டை பண்ணத்தானே செய்வான் அரக்கம் அடிச்சாலும் சரி அடிக்காட்டாலும் சரி சோறு சிந்தத்தான் செய்யும் ஆமா சிந்தத்தான் செய்யும் சிந்தாமலும் சாப்பிடுவாங்க சிந்தாம சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் அப்படி சாப்பிட மாட்டாங்க ஆமா சரி அப்படி இருக்கும்போது அதனால அம்மா பார்வதி எவன் ஒருவன் அன்னத்தை மதிக்கவில்லையோ ஆமையா அவர்களுக்கு நான் ஆண்டவன் ஒருபோதும் படி இழப்பது கிடையாது அதனால அம்மா பார்வதி என்னய்யா என் மீது நீ எப்போதும் சந்தேகப்பட வேண்டாம் அம்மா என் மீது சந்தேகம் வந்தாலும் என் படி இழப்பு மீது உனக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே ஆமையா அப்பந்தான் பார்வதி பார்த்தாள் என்ன செய்கிறாள் ஆண்டவா பரம்பொருளே ஐயா நீங்க எல்லா உயிருக்கும் படி இழந்து வந்தாலும் ஆமா உங்களுக்கு தெரியாமல் 2 உயிர் என்னிடத்திலே பட்டினியா இருக்கு ஏடி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைக்கு சந்தேகம் உனக்கு சந்தேகமா இருந்துதான் பட்டினியா இருக்கு என்று உயிரதையும் எடுத்துவா பகவானும் சொன்ன போது அதை கேட்ட பார்வதி முந்தானைய உழைக்கால சிற்று விழ திறந்த போது அடைத்து வைத்த எறும்புரை ஆனெரும்பும் பெண்ணெரும் தின்னு மட்டும் நின்று திங்க முடியாம வைத்திருக்கு உண்ண மட்டும் உண்ண முடியாம வைத்திருக்கு சுத்தி வருகுறையோ சுத்தி அதே சொக்கனையும் பார்க்குறையோ அப்போ ஆண்டவன் தான் பகவான் ஏடி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைகள் ஏய் பார்வதி எனக்கு தெரியாம 2 உயிர் பட்டினியா இருக்குன்னு சொன்னியே இதோ பாரு ஆனரும்பும் பெண்ணரும்பும் தின்னு மட்டும் நின்னுருக்கு மிச்சம் தலைக்கு வச்சு படுத்திருக்கு ஒரு எறும்பா இருந்தது ஆண்டவன் படியிழந்து வருவதற்கு முன்னால 1000 எறும்பா உருவெடுத்து நிக்கு அப்ப இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த உயிருக்கெல்லாம் ஆண்டவன் படியிழந்திருக்கணுமா என் மேல நீ சந்தேகப்படலாமா அப்பந்தான் பார்வதி பட்டு பயந்து பகவானுக்கு முன்னால் பதறி போய் நிக்கிறா அப்ப அங்கார கோபம் கொண்ட ஆண்டவனாகிய சிவபெருமா அடி ஏடி அம்மா பார்வதி அறைக்குள்ள இருந்தால் அறநெறிய மாயமில்லை கல்லுக்குள்ள இருந்தால் கடவுளறிய மாயமில்லை சிவனுக்குள்ள இருந்தாலும் நான் சிவனறிய மாயமில்லை தாயே கொண்டவன வரிச்ச செய் கொடிய பாவைய பந்தீர் ஆளன வரிச்ச செய் அதிக பாவைய பந்தீர் புருஷனையும் வரிச்ச செய் கொல்லா பாவைய பந்தீர் ஆண்டவனும் கேட்ட போது ஆதிசக்தி அது சொல் ஆண்டவனும் கேட்ட போது அடியே பார்வதா தேவி கட்டிய கணவனுக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது கல்லுக்குள் இருந்தாலும் நான் கடவுள் அறியாத மாயமே இல்லை சிவனுக்குள் இருந்தாலும் நான் சிவன் அறியாத மாயம் கிடையாது அறைக்குள் இருந்தாலும் நான் அறனறியாத மாயம் இல்லை பார்வதி அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே அப்பந்தான் பார்வதாதேவி பார்த்தார் ஈசா இறைவா அறியாமல் செய்த உச்சத்தை என் ஆண்டவா என்னை மன்னிக்க வேண்டும் தெரியாமல் செய்த உச்சத்தை சிவனே என்னை மன்னிக்க வேண்டும் ஐயா பெரியோர்
சிறியோர் செய்த குற்றத்தை பெரியோர் பொறுப்பதும் கடமை அல்லவா ஆமையா அப்படின்னு சொன்ன உடனே சொன்னபோது பார்வதி நீ எதை செய்தாலும் நான் உன்னை மன்னித்திருப்பேன் மன்னிப்பேன் கடவுளாக நான் உன்னை மன்னித்தாலும் கட்டிய கணவனுக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது தீராதம்மா கொண்டவனை வரிசை செய்த கொடிய பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது பார்வதி ஆமா புருஷனை வரிசை செய்த பொல்லா பாவத்தை நீ எப்போது தீர்ப்பாய் சொல்லம்மா என்ற ஆண்டவன் கேட்டபோது பார்வதி என்ன சொல்கிறாள் ஒரு கட்டிய கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா யாரால முடியும் அது யாரால முடியும் ஒரு கை குழந்தை இருந்தா தான் முடியும் ஆமா குழந்தையும் தெய்வம் ஒண்ணுங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி அதோட கூட ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வருதுன்னு வைங்களேன் வந்துச்சுனா அந்த நேரத்துல எவ்வளவுதான் கோபமா அடிச்சாலும் பிடிச்சாலும் பேசினாலும் நம்ம பக்கத்துல நம்ம குழந்தை இருக்கும் போது கோபம் எல்லாம் காத்தா பறந்துடும் பறந்து போகும் அப்பா வந்து பொண்டாட்டி அடிக்க கைய வாங்கினாருன்னா சரி இந்த 2 வயசு பிள்ளை 1.5 வயசு பிள்ளை உடனே ஓடி வந்து காலை கட்டி அழும் அம்மாவை அடிக்காத அப்பா அப்படின்னு சொல்லுறதுக்கு காலை கட்டி அழும் அது அந்த காலம் இந்த காலம் அப்படி கிடையாது எப்படி இப்ப வந்து அந்த பெத்தவா காலத்தான் போய் பிள்ளைய பிடிக்கணும் ஏன்னா அந்த அம்மா அந்த ஐயாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிருவா அதை சொல்லுதியோ இந்த பிள்ளை என்ன சொல்லும் தெரியுமா நேத்து அப்பா என்ன அடிச்சிருச்சு கூட 2 அடிமா அடிமா போட்டு வெளுத்து வாங்க அவனை ஆமா அப்படிமா ஏன் வந்து அம்மா அடிக்கான்னா இவனுக்கு அடிக்கிறதுக்கு தெம்பு இருக்காது பாத்துக்கோ இருக்காது குடிச்சு குடிச்சு இவன் தான் இளைச்சு போயிருவான் இந்த அம்மா குடுப்புல அம்மா அடி ஆத்தாடின்னு அலறுவாரு என்ன செய்ய முடியும் பிறவே நம்ம தப்பு பண்ணா அப்புறம் அடி வாங்கி அப்ப இந்த அம்மா காலை போய் தான் இந்த புள்ள பிடிக்க அப்பாவை அடிக்காதம்மா அப்படி பிடிக்குமோ பிறவே நீ சொன்னது அப்போ அந்த காலம் நான் சொன்னது இப்போ பிறவே இப்ப யாரு வந்து பொண்டாட்டி அடிக்க மாதிரியா இருக்கு அன்னைக்கு ரேசா ஒரு அடியை பிடிச்சு அடிச்சு விட்டேன் என்ன என் பொண்டாட்டிய என்ன சொன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நான் வில்லு போயிட்டு வீட்டுக்கு போனேன் சரி அப்ப வீட்டுல சாம்பார் வச்சிருந்தா சரி நான் யாருக்குன்னு ஒரு குவார்டர் குடிச்சிட்டு போனேன்னா உனக்கு சாம்பார் விளங்காத ஒரு குவார்டர் குடிச்சிட்டு போனேன் அப்ப சாம்பார் விளங்காத போன உடனே என்ன குழம்பு பிள்ளை வச்சிருக்க அப்படின்னு சரி அவ சாம்பார் தான் வச்சிருக்காமண்ணா சரிதானே அந்த அன்னைக்கு எனக்கு கோவம் வந்துட்டு என்னங்கியா ஒரு அடியை பிடிச்சி அடிச்சு விட்டேன் சரியா போய் சும்மா இருக்க கூடாது லேசா தான் அடிச்சான்னாச்சு லேசா அடிச்சாலும் பெருசா அடிச்சாலும் அவ சொல்லுதா நீ என்ன ஓயாம நீ அடிச்சுக்கிட்டு இருக்க சரிதானே உன்னை தூங்கும் போது கல்ல போட்டு கொண்டு போடுவேன் பாத்துக்கிட்டே இரு ஆமா என்னைக்கு தான் நீ என் கையில தான் சாவு தூங்கும் போது கல்ல போட்டு கொண்டுருவேன் அப்படி கொண்டுட்டோம்னா என்ன அந்த 3 எனக்கு கிடைக்காம பெருமை அப்படின்னா என்ன பேங்க்ல பணமா போட்டு வச்சிருக்க 3 லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சு அது நான் செத்தா தான் அவளுக்கு கிடைக்கும் அப்ப அது நடக்காது அது கிடையாது இந்த மஞ்சள் பூ பொட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தியா அது புருஷன் இருந்தா தான் வச்சுட்டு மினிக்கிட்டு அலைய முடியுமா புருஷன் இருந்தா தான் வைக்கணும்னு யார் சொன்னா அவ தான் சொல்லுதா நானா சொல்றேன் பிறகு அப்ப பைத்தியக்காரி அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா பூவு பொட்டு மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறது வந்து என்ன பெண்ணா பிறந்தவங்களுக்கு வந்து திருமணத்திற்கு முன்பாகவே சிறு வயதிலிருந்து வைத்து வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு என்ன நீங்க கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு பூ வைக்க பொட்டு வைக்க இருக்கு அது கிடையாதுன்னு தெரியும் எனக்கு தெரியும் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நீங்க போடுறது 1 ரூபாய் கயிறு மட்டும்தான் கயிறு மட்டும்தான் நீங்க இல்லன்னா அந்த கயிறு எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் ஆனா மத்தபடி தாய்மார்களுக்கு பூவு பொட்டு மஞ்சள் குங்குமம் என்பது தாய்மார்களுக்கு இயற்கையாகவே அது தாய் வீட்டு சீதனம் தான் உண்மைதான் ஏற்கனவே பெண்களுக்கு வந்து 4 பொட்டு உண்டு 4 பொட்டு வைப்பாங்க 4 பொட்டுனா இப்படி வரிசைக்கு வைப்பாங்க நீங்க நினைக்க கூடாது பிறகு எப்படி வைப்பாங்க பெண்களுக்கு வந்து உரிமையான பொட்டு 4 பொட்டு சொல்லு வயசுக்கு வந்து இருந்தான்னா அந்த பொண்ணு நெத்தியில மட்டும் பொட்டு வைப்பா சரி அவ வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு தயாரா இருக்கான்னு அர்த்தம் நெத்தியில மட்டும் பொட்டு வச்சவள் சரி அதே பெண்ணுக்கு என்ன நான் இப்படி ஒரு மாப்பிளைய பார்த்து இப்படி மாப்பிளைய அவன் வயசு மாப்பிளைய இப்படி ஒரு மாப்பிளைய பார்த்து தாத்தாவுக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்தாச்சா பொண்ணு காலேஜ் போயிருக்காளோ இதே மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து அந்த பொண்ணுக்கு சரி கல்யாணத்தை முடிச்சு கல்யாணம் முடிச்ச உடனே சரி அந்த மாப்பிளைக்கு அந்த பொண்ணு ஒரு பொட்டு வைப்பா மாப்பிளைக்கு எங்க வைப்பா மாப்பிள்ளை நெத்திரியா வைப்பா கிடையாது சரி அந்த மாப்பிள்ளை கட்டிருக்காரு தாலி அந்த தாலியில என் வீட்டுக்காரு கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் சரி
கண்ணுக்கு ஏத்த குளுமையா இருப்பாரு ஆமா அப்படின்னு கண்ணுல ஒத்தி சரி அந்த குங்குமத்தை எடுத்து அந்த பொட்டு நீ தாலியில் ஒரு பொட்டு வைப்பா ஆமாப்பா அது ரெண்டாவது பொட்டு ஆமா மூணாவது பொட்டு என்ன பொட்டு தெரியுமா என்ன பொட்டு மூணாவது பொட்டு தான் பிள்ளை பொட்டு பிள்ளை பொட்டுனா எப்படி வைப்பா கல்யாணம் முடிச்சு அந்த அம்மா குளியாம இருந்து சரி 1 மாசம் 2 மாசம் இப்படி 9வது மாசத்துல சரி பொங்கி போட்டு தாப்பம் விட்டு கூட்டு போவாங்க ஆமையா தாப்பம் விட்டு கூட்டு போகும்போது ஒரு பொட்டு வைப்பாங்க எங்க வைப்பாங்க அதுதான் நெத்தியில அந்த இதுல வைப்பாங்க மேல சரிதான் இந்த உச்சில தலையில உச்சில வைப்பாங்க சரி அதுதான் பிள்ளை போட்டு சரிதான் எத்தனை பொட்டாச்சு 3 பொட்டாச்சு 3 பொட்டாச்சா ஆமா 4வது பொட்டு சமந்தாறு பொட்டு எங்க வைப்பாங்க அப்பாவை அந்த பிள்ளைய பத்தி வளர்த்து ஆளாக்கி சரி ஒருத்தன் கையில கட்டி கொடுத்தாங்கன்னா சம்பந்தம் கலக்கணும் ஆமையா சம்பந்தம் கலக்கும் போகும்போது எங்க பொட்டு வைப்பாங்க அதான் எங்க வைப்பாங்கன்னு கேட்டேன் தொண்டை பதக்கத்துல வைப்பாங்க தொண்டைக்குழியில ஆமா சரி பொட்டு பெரிய பொட்டு அடி வைப்பா ஆமா அதுதான் சமந்தாறு பொட்டு அப்ப ஆக மொத்தம் 4 பொட்டு 4 பொட்டு சரியா போச்சா சரியா போச்சு என்ன பண்ணாங்க உரிமையாவுல பொட்டு 4 பொட்டு உண்டு சரிதான் நீ சொன்ன மாதிரி புருஷன் இருந்தா தான் பொட்டு வைக்கணும் ஆமா புருஷன் இல்லைன்னா வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் அந்த காலம் அந்த காலம் சாப்பாட்டுக்கு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிருக்காங்களோ சரிதானே உரிமையா உள்ளது தாய் வீட்டு சீதனம் தான் இந்த பூவு பொட்டு மஞ்சள் எல்லாம் மஞ்சள் குங்குமம் அப்படி இருப்பதனாலே சரி இந்த பார்வதா தேவியாகப்பட்டவள் சிவபெருமானை பரிசோதித்த காரணத்தினாலே அவருக்கு செய்த பாவத்தை தீர்க்க வேண்டுமானால் கட்டிய கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு கண்டிப்பாகவே கை குழந்தை நாமளுக்கு வேண்டும் என்று இறைவனை அழைத்த பார்வதி ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே உமக்கு செய்த பாவம் தீர்ப்பதற்கு சிறிய குழந்தை ஒன்று எனக்கு வேணும் நாம் அடியில் வைத்து விளையாட அதனை ஒன்று எனக்கு வேணும் ஏன் கொஞ்சம் நான் விளையாட குழந்தை ஒன்று எனக்கு வேணும் சிரித்து நானும் விளையாட ஏன் விளையாட சிசுவு ஒன்று எனக்கு வேணும் சுவாமி சிசுவு ஒன்று எனக்கு வேணும் எனக்கு ஆளணி எல்லாம் ஆண்டவனே கொடுக்க மன்னனி எல்லாம் அடிக்கும் மறையோனே கொடுக்க கணவனி எல்லாம் கைகூ சாமி கடவுள் நீங்கள் கொடுக்க கணவனில்லா கைகுழந்தை சாமி என்ன 8 நாளைக்குள் எனக்கு என்ன பிள்ளை வேணுமை நான் கொண்டவன வரிச்சை செய்ய கொடியவாவும் தீர்ப்பதற்கு சுவாமி குழந்தை ஒன்று எனக்கு புருஷனை வரிச்சை செய்ய பொல்லாப்பவன் தீர்ப்பதற்கு பிள்ளை ஒன்று எனக்கு பார்வதியும் கேட்ட போது பரம்பொருளும் ஏது அடி அடி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைக்கு ஆளனில்லா ஆண் குழந்தை அரணாருக்கு தெரியாத புருஷனில்லா புத்திரன் பகவானுக்கு தெரியாத அம்மா ஏய் பார்வதி ஆளனில்லா ஆண் குழந்தை மன்னன் இல்லாமடி குழந்தை புருஷன் இல்லாத புத்திரன் வேணும்னு கேக்கிய அது எப்படி என்னால 8 நாளைக்குள்ள அதுவும் கொடுக்க முடியும்
ஒரு குழந்தையை பெற்று எடுக்கணுமானா 10 திங்கள் ஆகும். 10 திங்கள் என்பதுவே 10 மாதம் என்பார்கள். 10 மாதங்கள் 300 நாள் தன் வயத்திலே சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய குழந்தையே பூலகத்திலே சில நேரத்துல அரை முறையுமா கை ஊனமா காலு ஊனமா பிறகு நீ திடீர்னு இப்படி கேட்டா என்னால எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவா பரம்பொருளே, இறைவன் தாங்கள் நினைத்தீரையானால் எனக்கு எதையும் செய்து கொடுக்கலாம். அதனாலே உமக்கு செய்த பாவத்தை தீர்க்க ஒரு குழந்தை வர வேணும் என்று ஈஸ்வரி பார்வதி கேட்டபோது அப்ப இறைவனாகிய சிவபெருமான் அம்மா பார்வதி ஆதி ஒரு நாளையில அந்த ஆதி மூல கணபதி மூத்த மகன் கணபதி அம்மா முதல் பிள்ளைய உனக்கு தந்த அந்த நல்ல கணபதி உன் பேச்ச கேட்கலையா அம்மா என் பேச்ச கேட்கலையா தாயினோட குணத்தை போல தலைமகனும் பெண்ணுங்க சந்திதோறும் போய இளைய மகன் மேல் முருகன் இன்பமோடு உனக்கு தந்த அந்த நல்ல வேலை வேணும் உன் பேச்ச கேட்கலையா அவன் என் பேச்ச கேட்கலையா பள்ளி மேலே ஆசை கொண்டு பழனியிலே போய வந்தான் புரட்டி மேலே ஆசை கொண்டு அவன் குண்டுதோறும் போயவன் மூணாவது பிள்ளையை அம்மா நான் முக்கண்ணனும் கொடுக்க மாட்டேன் அம்மா முக்கண்ணனும் கொடுக்க மாட்டேன் அம்மா பார்வதி ஆதி ஒரு நாளையில் மூத்த மகன் கணபதியை முதற் பிள்ளையா உனக்கு தந்தேன். அந்த கணபதி உன் பேச்ச கேட்டானா இல்ல என் பேச்ச கேட்டானா? தாயினுடைய குணத்தை போலவே தலைமகன் பெண்ணு வேணும் என்று சொல்லி பூலகத்துல போய் சந்தி சந்தியா விநாயக பெருமாள் உட்கார்ந்து இருக்காரு. எதுக்கு அங்க போய் இருக்காரு தெரியுமா? இப்ப பீடி கடை பக்கத்துல போய் உட்கார்ந்திருக்கான். வீடு கடையில எதுக்குயா? அங்கதான வயசு பொண்ணு பூரா பீடி கணக்கு போட வருவா. அதுக்காகயா? ஆமா, நம்ம எதிர்பார்த்த பொண்ணு வந்திருக்காளா அப்படி பாக்கிறதுக்கு பீடி கடை பக்கத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. பரவாயில்ல. ஆமா, நல்லா அந்த காலத்துல குளத்துக்கரையில உட்கார்ந்திருந்தாரு. அன்னைக்கு குளத்தங்கரையில ஏன் இருந்தாருன்னா எதுக்கு? குளிக்க வருவாங்க பாத்தியா? ஆமா, தண்ணி எடுக்கணும்னா பூரா பேர் அங்கதான் வரணும். தண்ணி எடுக்க வரும்போது பெண்ணு பார்க்கலாம்னு போய் உட்கார்ந்துருக்காரு. அங்க உட்கார்ந்திருந்தாரு. இப்ப வந்து பீடி கடையில போய் உட்கார்ந்திருக்காரு. அப்ப இந்த விநாயக பெருமாள் தாயின் குணத்தை மாறி தலைமகன் பெண்ணு கேட்டாருன்னா பெண்களுக்கு வந்து 4 வகை குணம் உண்டா? 4 வகை குணம்னா என்ன? அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு. இந்த 4 வகை குணம் படைத்த பெண்ணு வேணும்னு சொல்லி விநாயக பெருமாள் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. சரி, அவன் தான் போயிட்டா. 2வது இருக்கானே இந்த வடிவேலவன், அவனாவது சின்ன பையன் உன் பேச்ச கேட்பான்னு பார்த்தா பெரியவன் போயிட்டான். இவன் சின்னவன் பக்கத்துல இருக்கானா? அவனும் இல்ல, அவனும் கிடையாது. அவன் ஒரு பெண்ணு கேட்டான். இவன் 2 பெண்ணுக்கு ஆசைப்பட்டு வள்ளி மேலே ஆசை கொண்டு வடிவேலவன் பழனியிலே போய் அமர்ந்து விட்டான். குரத்தி மேல் ஆசை கொண்டு குண்டுதோறும் போய் அமர்ந்திருக்கிறார். போய் ஒரு ஞான பணத்துக்கு சண்டை போட்டு அந்த ஞான பண்டாரம் கோவணத்தோட போய் நிக்காரு. கோவத்துல அமர்ந்துகிட்டாரு. அப்ப அப்பேற்பட்ட குழந்தைய நமக்கு ஒன்னும் உபகாரம் பண்ணலையே. 3வது குழந்தை வந்து பிறந்தாடி நமக்கு எதுவும் காரியம் பண்ணி உபகாரம் பண்ண போறா? நமக்கு சாதனை பண்ண போறான். இருந்த 2 பிள்ளையே நமக்கு எந்த பயனும் இல்ல. 3வது குழந்தைய முக்கண்ணை உனக்கு நான் கொடுத்தேனையானா, அதுவும் 3வது ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்க. 3வது ஆம்பளை பிள்ளை 3வது குடும்பத்துக்கு ஆகாது. 3வது ஆம்பளை பிள்ளை பிறந்தாமன்னா முத்தத்துக்கு அல்ல பேத்துறோம் அப்படிம்பாங்க. அப்படின்னா கஷ்டத்துல கொண்டு எடுத்து விட்டுருவான். 3வது பொட்டை பிள்ளை பிறந்தா யோகம். பொண்ணும்பாங்க. அப்ப என் வீட்டுக்கு வா, என்ன சாக்குல வச்சிருக்கேன். அப்படியா? நீ வாவிட்டு தான் ஏகப்பட்ட பொண்ணு தான் இருக்க. என்ன உறவு இருக்கு நான் வச்சிருக்கேன்னா? நீ என்னைக்கு உங்க வீட்டுல 3வது பொட்டை பிள்ளைய பிறந்தியோ, நீ பிறந்திருந்து உங்க அப்பாவுக்கு யோகம் தானே. ஆமா, ரொம்ப பெரிய யோகம் பார்த்துக்கோ. பிறகு யோகம்னா யோகம் அப்படி இப்படி யோகம் இல்ல. 10 வீடு வாங்கியிருக்கேன், 4 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன்.
எல்லாம் வாங்கியிருக்கேன். எல்லாம் வாங்கினது காங்காம மிச்சம் சாக்குல அள்ளி வச்சிருக்கேன். நீ வாங்கினது பூரா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? உங்களுக்கு தெரியுதா? பூனை வந்து கண்ணை மூடிட்டு பால் குடிக்க நினைப்பாங்க. அப்படி நினைக்க கூடாது. அந்த நினைப்பு தான் இருக்க கூடாது. ஏச கையங்காட்டில கூட துள்ளி குடிச்சு ஓடி போயிடும். அது மாதிரி நீ பணத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட இல்லன்னு சொல்லியோ? ஆமா, எங்களுக்கு தெரியுமில்ல எல்லாம். அவ இருக்குன்னு தான் சொல்லுதா? வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் விவரம் தெரியும். சரி, எங்க என்ன வேவுதுன்னு. நல்லதே நடக்கட்டும். அது நன்மைதான். அகலக்காரு விரிக்க கூடாது. ஆமா, நமக்கு தகுந்தாலும் எது எடுக்கிறோமோ அப்படி எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். சரிதான். போடுச்சு ஆசைப்பட்டப்ப கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அதானே கேட்டேன். அதனால வீக்கம் இருக்கணும். ஆமா, நம்ம விரல் தாண்டி வீக்கம் வந்துச்சுன்னு வைங்க. கபீர். ஆமா, சங்கடமாய் போகும். அதனால ஆண்டவா சிவபெருமானே இருந்த 2 பிள்ளையும் நம்ம பக்கத்துல இல்ல, 3வது ஆண் குழந்தை எனக்கு கண்டிப்பா வேணும். வேணும் வேணையா. அப்படி என்று ஆமா அந்த பார்வதா தேவி கேட்டபோது அப்ப இறைவனாகிய சிவபெருமான் சொன்னார், என்ன சொல்லுகிற? ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தைகள் 3வது பிள்ளையை முக்கண்ணனும் கொடுத்தனா, உன் பேச்ச கேட்கமா, என் பேச்ச கேட்கமா, உன்னையவும் மதிக்கமா, அவன் என்னையவும் மதிக்கமா, கையில இருக்க மாட்டான், கையில இருக்க மாட்டான், பார்வதி கட்டுக்கு தாழ்ந்தமா, கையில இருக்க மாட்டான். தாயே கையில இருக்கமா, கட்டுக்கு தாடங்கமா, உன்னையவும் மதிக்கமா, உலகத்துக்கு அடங்கமா, பிள்ளையாக பிறக்க மாட்டான், பிள்ளையாக பிறக்க மாட்டான், அவன் பேய்களுக்கு ராஜா, அவன் பேய்களுக்கு ராஜா. தாயே 3வது பிள்ளையே முக்கண்ணனும் தந்தனா, மாயானம் போவான், மாண்டவனந்தும் பாடி, பிள்ளைவனம் போவான், ஏசத்தவனந்தும் பாடி, இடுகாடு போவான், இறந்தவனந்தும் பாடி, சுடுகாடு போவான், சுடுகாடு அவன் சுட்ட பின்னா, அவன் பிள்ளைவனம் போவான், செத்தவனந்தும் பாடி, ஏடியம்மா பார்வதி, அடியே பார்வதி, என்னங்க 3வது குழந்தையை முக்கண்ணே உனக்கு நான் கொடுத்தேனையானா, கொடுத்தேனா? அவன் உன்னைய மதிக்க மாட்டான், என்னைய மதிக்க மாட்டான், மதிக்க மாட்டேன். இந்த உலகத்துக்கே அவன் அடங்க மாட்டான் பார்வதி. ஆமா, கட்டுக்கு அடங்காத பிள்ளை, கையிலையில் இல்லாத பிள்ளை நமக்கு எதுக்குடி? வேணுமாம்மா. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், அண்ணோ தாகத்தை தீரா தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும், பெண்டீரும், கோபத்தை அடக்காத வேந்தனும், குருவின் மொழி கேளாத சீடனும், சீடனும். இவங்க இருந்தா என்ன, இறந்து போனா என்ன? அப்படி என்றால் என்ன? இருந்தாலும் பயன் கிடையாது, இறந்து போனாலும் பயன் கிடையாது. அதுக்கு விவரம் என்ன? ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு உதகாத பிள்ளை ஆமா, அம்மா அப்பாவுக்கு அந்திய காலத்துல வயசாகி போச்சு, சரி, ஆடி ஓடி வேலை பார்க்க முடியாது. முடியாது. அப்ப அவங்க உடம்புக்கு மேலுக்கு சரியில்லைன்னு வையி, என்ன ஆகும்? பக்கத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்கறதுதான் நல்ல பிள்ளை. நம்ம தலைமாட்டில இருந்து பார்க்கதான் இல்ல. அதை விட்டுட்டு வயசாகி போச்சு, இனிமே நம்மளால காப்பாத்த முடியாது, நான் வெளிநாட்டுக்கு போறேன், வேலைக்கு போறேன், ஆமா, உன்னை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்து விடுதேன், ஆமா, இல்லைன்னா உன் மக வீட்டுக்கு போ அப்படின்னு எந்த பிள்ளையும் சொல்லக்கூடாது. சொல்லவே சொல்லக்கூடாது. நேத்து கேட்டேன் என் மகன்கிட்ட, எப்படி? ஐயா எனக்கு காய்ச்சல் அடிக்கு, சரி, அப்பாவை கூட்டு போய் சரி, ஒரு ஊசி போட்டு கூட்டு வரலாம் வண்டியில அப்படின்னு. அவன் உடனே எனக்கு வேலை கிடக்கு, சரி, நீ வேணா நடந்து போய் ஊசி போட்டான்ட்டு போயிட்டான். அப்போ முடிஞ்சா போ. அப்புறம் மறுநாள் காலையில அவங்க மாமியா வந்திருந்தா, சரி, வந்திருப்பால என் சம்பந்தாரி. வந்தாலோ? என் சம்பந்தாரிக்கு வந்த உடனே அவளுக்கு காய்ச்சல். சரி, வரத்தானே அவளுக்கு காய்ச்சல் அடிச்ச உடனே மாமியால என் மாமன் வண்டியில வச்சு கூட்டு போறான். மாமியால பைக்கில வச்சு கொண்டு பைக்கில ஏத்தி கூட்டு போறான். மானங்கட்டா இவளும் ஏறி ஒண்ணா போறான். ஏமனா மாமியா பெண்ணு கொடுத்திருக்கா பாத்தியா, அதனால கண்ணா நினைக்காரு உன் மகன். பெண்ணு கொடுத்த மாமியா கண் கொடுத்த தெய்வம்னு நினைக்கான். அப்ப நமக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கான், மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டேங்கான், ஊசி போட்டு விட மாட்டேங்கான். மாமியா வந்தா மட்டும் பைக்ல ஏத்திட்டு போறான். அப்ப அப்படி அவ ஒண்ணு மந்திரம் போடல, பொண்ணு நல்ல பொண்ணா பொத்து கொடுத்திருக்கிறதுனால, அழகான பொண்ணா பெத்து கொடுத்திருக்கா, ரொம்ப
பாசம், அதனால பாசமா இருக்கான். பிறகு சரிதான். அதனால நீ சொன்ன மாதிரி மாமியாருக்கு இருக்க மதிப்பு கூட அப்பாவுக்கு இல்ல. நம்ம தாய் தகப்பனும் கிடையாது. அப்படி ஆகி போச்சு. ஆயிப்போச்சு. அதனால பெற்ற தாய் தகப்பனுக்கு உதவாத பிள்ளை சில வீட்டுல எல்லாம் இந்த ஆம்பளை பிள்ளை சரி பெற்ற தாய் தகப்பனுக்கு தயங்கிய காலத்துல தாகத்தை தீர்க்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட கோதி கொடுக்க மாட்டான். தண்ணி கொடுக்க மாட்டான். தண்ணி கொடுக்க மாட்டான். சொன்ன பேச்ச கேட்க மாட்டான். ஏவன வேலையை பார்க்க மாட்டான். பார்க்க மாட்டான். ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாவன்னு வையே. சரி இவன் புருஷனும் பொண்டாட்டியும் பைக்கில அடே அப்பா பைக்கில எங்க போறாவோ? எங்க போவோ? சவுளி கடைக்கு போறாவோ. சவுளி கடைக்கு ஆடி கழுவி போவோ. சவுளி கடைக்கு போய் இவனுக்கு சாமி கும்பிடுறதுக்கு அவன் மருமக என்ன செய்வா தெரியுமா? என்ன சொல்லுவா? இந்த மாவாட்டி மருமக 10,000 ரூபாய்க்கு போய் சேலை எடுக்கிறதுக்கு நிப்பா. அடே அப்பா 10,000 ரூபாய்க்கு சேலை? 10,000 ரூபாய்க்கு எதுக்குடி சேலைன்னா, நேத்தே அத்தை கனவுல வந்தாங்க. கனவுல வந்துட்டாங்களோ? கனவுல வந்து எனக்கு இப்படித்தான் சேலை வேணும்னு கேட்டா. அதனால எனக்கு வேண்டாம்யா, எனக்கு 10,000க்கு எனக்கு சேலை புடவை எடுத்திருப்பனா உங்க அம்மாவுக்கு தான் இருக்கும்போதுதான் செய்ய முடியல. போனதுக்கு பிறவாவது அவ ஆசைக்கு நம்ம இந்த பட்டு சேலை எடுத்து வச்சு கும்பிடுவோம். ஆத்மா சாந்தி அடையும். இந்த சேலையை வந்து மறுபடியும் அவ கட்ட போறா. இவன் சாமியை கும்பிட்டுட்டு இவன் எடுத்து கட்டதுக்கு இந்த 10,000 ரூபாய் புடவைக்கு பிளான் போடுவா. சரி மாவாட்டி மருமக தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா இந்த பெத்த பிள்ளை எண்ணிவாரு இருக்கும்போது பச்சை தண்ணி இல்ல கிடையாது. செத்ததுக்கு பிறகு ஊர் வைக்கணுமா? அதுக்கு மேல என்ன வெடி என்ன அவளுக்கு கொண்டு வரதுக்கு அதுக்கு ஏத்த வண்டி என்ன குச்சால தீர்த்தம் என்ன காசி தீர்த்தம் என்ன பாவனாச தீர்த்தம் என்ன ராமேஸ்வரத்துல போய் இந்த தீர்த்தத்தை கொண்டுகிட்டு வருவான். எதுக்கு இவளுக்கு ஊத்ததுக்கு இருக்கும்போது இல்லையா? இருக்கும்போது பச்சை தண்ணி கிடையாது. செத்ததுக்கு பிறகு சாத்த அது குடித்தானே குடிக்காம போறானே. வெண்டாட்டி மேய்க்க விளக்கடையை பிடிச்சி வெட்டினானோ. அதானே காக்க. அது நம்ம வீட்டுக்காரர் நல்லா மம்பட்டி வெட்டுதாரன்னு தெரியட்டும்னு அப்படின்னு என்னே வந்ததுமே வீட்டுக்கு பின்னாடி போய் அதான் விளக்கடைன்னு சொல்லுவாங்க. அங்க போய் மொங்கு மொங்கு மொங்குன்னு வெட்டுவான். இவன் மெச்சிக்கிடுவானா. சரி நம்ம புருஷன் வேலை பார்க்காருன்னு நம்ம புருஷன் வேலை பார்க்காரு நல்ல வேலைக்காரன்னு நினைப்பானு. பரவாயில்ல. அந்த கரவோலே எந்த தீர்த்தமும் கொண்டாந்து கொடுக்காங்க. அது மாதிரி ஊரு வைக்கிறதுக்கு சரி இருக்கும்போது தண்ணி இல்லாம செத்த பிறகு இவ்வளவு தீர்த்தமும். ஆமையா. அதனால ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, ஆமா அரும் பசிக்கு உதவாத அன்னம். அன்னம்னா ஒரு ஆளுக்கு வயிறு பசியோடு இருக்கா, சரிதானே? பசியோடு இருக்கும் போது சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் உடம்புல போய் சேரும். பசி அமர்ந்ததுக்கு பிறகு சாப்பிட முடியுமா? சாப்பிட்டாலும் அது இறங்குமா? இறங்காது சாப்பாடு. அந்த சாப்பாடு அதுக்கு பிறகு ஆகாது. ஆமையா. அதான் அரும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீர். அப்படி என்றால் தாகத்தோடு இருக்கும் போது கிடைக்காத தண்ணி அதற்கு பின்னால எதுக்கு? தாகத்தோட ஒரு தண்ணி கேட்டா கொடுக்கணும். அதை விட்டு 12 மணி ஆகட்டும் கடை திறக்கட்டும் அப்ப வாங்கி தரணும்னு சொல்லக்கூடாது. 12 மணியா? அந்த தண்ணி வேற. 12 மணிக்குன்னா உன் வீட்டுக்காரி நீங்களும் போய் குடிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தண்ணி தாகத்துல தண்ணி கேட்கும் போது படகுன்னு கோரி கொடுக்கணும். அதை விட்டு நீ சொல்லுத டைமே சரியில்லை. அதை விட்டுட்டு சரி தண்ணி இல்ல ஒண்ணுமில்ல 12 மணி கடை திறந்தா தான் தண்ணி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை வரக்கூடாது. அதான் தாகத்துக்கு உதவாத தண்ணி. அதான் தாகத்தை தீராத தண்ணீர். தரித்திரம் அறியாத பெண்டிர்னா யாரு? அவ யாரு? வீட்டுக்கார நிலைமையை அறிஞ்சு வீட்டுக்காரி நடக்கணும். எப்படி நடக்கணும்? அவர் 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொடுத்தாருன்னா 10 ரூபாயில 5 ரூபாயை செலவு பண்ணணும். மிச்சம் 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும். அவதான் நல்ல பொண்டாட்டி. அதை விட்டுட்டு 10 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தா பக்கத்து வீட்டுல கூட 10 வாங்கி பட்டுச்சேலை எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. சில வீட்டுல எல்லாம் வாரத்துல 4 நாளைக்கு ஒரே குழுவு. 4 நாளைக்கு குழுவெடுத்து என்னவா தெரியுமா? என்ன செய்வா? இந்த பட்டு சேலை, கவரிங், செயின், கொலுசு, மெட்டி இத்தனை வாங்கறதுக்கு குழுவெடுத்து பொண்டாட்டியும் புருஷனும் பைக்ல சம்முன்னு போறாங்க. எல்லாம் எதுக்கு? இந்த பட்டு சேலைக்கு. கடன் வாங்கி இதெல்லாம் தேவையாயா? குழு எடுத்து பைக்ல போய் செலவு பண்ணும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். குழந்தை பிறந்தது மாதிரி இருக்கும். குழு கட்டும் போது தான் வலிக்கும். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஒரு குழு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழு, புதன்கிழமை வேலை வெள்ளி 6 நாளும் 6 குழு கட்ட வேண்டி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஸ்பெஷல் குழு வேற. அப்ப வீட்டுல பொண்டாட்டி புருஷன் சண்டை போட்டு கிடப்பாங்க. அப்போ தரித்திரம் அறியாத பெண்டிர்னா நம்ம வீட்டுக்காரர் எவ்வளவுக்கு பாடுபடுதாரோ நீ சொன்ன மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் வாழணும். இந்த மனுஷன் 1 கிலோ அரிசி டெய்லி வாங்கி கொடுத்தாருன்னா பெண்ணா பிறந்தா என்ன செய்யணும்? அந்த 1 கிலோ அரிசியில ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியா வைக்கணும். எடுத்து வச்சுட்டு அந்த அரிசியை பொங்கணும். அந்த தனியா ஒவ்வொரு பிடி எடுத்து வைக்க பாத்தீங்களா?
ஆமா அது ஒரு நாளைக்கு நம்ம உதவிக்கிடும். ஆமா முட்டிச்சனாலும் உதவும். உதவிக்கிடும். சரிதான். அதுதான் தரித்திர மரியாதை பெண்டீர். கோபத்தை அடக்காத வேந்தன். வேந்தன் அதுனா யாரு தெரியுமா? யாரு? ஒரு ஆளுக்கு வந்து கோபம் வரணும்யா. கண்டிப்பா வரணும். காரணத்தோட வரணும். பொசுக்குன்னு வரக்கூடாது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உம்முன்னு அலைய கூடாது. ஆமா ஐயா. ஆமா. இம்புன்னு அலைஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த பந்தல்ல உட்கார்ந்து இருக்காங்க பாரு ஆம்பளைங்க. ஆமையா. எந்த ஆம்பளைங்க மூஞ்சிலையாவது சிரிப்பு இருக்கா பாரு? சிரிப்பு இருக்குனா எப்படி சிரிப்பு வரும்? ஏம்யா? வீட்ல பொண்டாட்டி படுத்த பாட்டுல சிரிப்பு எப்படி வரும் எங்களுக்கு? ஐயோ அது வேற இருக்கா? பரவு வீட்ல நிம்மதி இல்லாம தானே இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். இங்க வந்தாலும் சிரிக்கலாம்ல அப்போ? இங்க வந்து என்ன நீங்க சும்மா ஒத்தையில தானே வந்திருக்கீங்க வீட்டுக்கார அம்மா விட்டுட்டு. ரெண்டாவது வீட்டுக்கார அவன் மூஞ்சில போய் தான் முடிக்கணும். இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்கிற வேண்டியதான். வரும். அதனால கோபத்தை அடக்காத வேந்தன்னா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எவன் ஒருவன் கோபத்தோடு எந்திருக்கிறானோ அவன் கண்டிப்பாகவே நஷ்டத்தோடு தான் கீழ் இருப்பான். அன்பினாலும் பொறுமையினாலும் சாதிக்க முடியாததை வேறு எதாலும் சாதிக்க முடியாது. அதனாலே கோபத்தை அடக்காத வேந்தனும் குருவின் மொழி கேளாத சீடன். குருவாகப்பட்டவர் சிறியவராயிருந்தாலும் பெரியவராயிருந்தாலும் அஞ்சுக்கு ரெண்டாவது அவர் பேச்ச கேட்கணும், அவர் சொல்லை கேட்டு நடக்கணும். குருவின் பேச்ச கேட்கல அவரை மதிக்கலன்னா என்ன ஆகும்? பிறகு நமக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி கிடைக்காது, படிப்பு மண்டையில ஏறாது. அதனால அம்மா பார்வதி ஆபத்துக்கு உதவாத பிள்ளை நமக்கு இதுக்கு மேல வேண்டாம், இருக்கிற குழந்தை நமக்கு போதும். அப்படி என்ற ஆண்டவன் சொல்ல பார்வதா தேவியானவள் ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே என்ன நீங்க சொன்னா கேட்கும் பிள்ளை எனக்கு என்னை 8 நாளைக்குள்ள ஐயா ஏத்தும் பிள்ளை வேணும் ஐயோ 8 நாளைக்குள்ள ஆண்டவா ஏத்தும் பிள்ளை எனக்கு வேணும். அங்கே பார்வதியும் சொன்ன ஆண்டவை எது சொல் அம்மா பார்வதி குழந்தை வரம் இல்லை என்றார். பார்வதி எனக்கு 8 நாளைக்கு குழந்தை வேணும்ங்கிறார். இரு பேர்களுக்குமே கையிலே தர்க்கம் நடக்கும் போது அந்த நேரத்தில் கைலாசத்திற்கு யார் வருகிறார்? இதோ நாமளை சுமந்து கொண்டிருக்கிறாள் பாருங்க. பொறுமையிலே சிறந்தவா அம்மா பூமாதேவி கைலாசத்துக்கு வருகிறாள். பொறுமையிலே சிறந்தவள் அம்மா பூமாதேவி கைலைக்கு வந்து பொறுமையிலே சிறந்தவள் பூமாதேவி கைலைக்கு வந்து ஆண்டவா பரம்பொருளே உலகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? வாழ்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும், இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். அப்படி இருக்கும் போது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். ஜனனம்னு ஒண்ணு இருந்தா மரணம்னு ஒண்ணு இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் படைத்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஏன் பிறப்பை தவிர இறப்பு என்பது இல்லை? அந்த காலத்திலே பூமாதேவி இருந்த நேரத்தில் பூலோகத்திலே பிறக்கக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாருக்குமே பிறப்பை தவிர இறப்பு கிடையாதான். 200 வருஷம் 300 வருடம் 400 வருடத்திற்கு ஆண்ட அனுபவித்த ஆவி அடங்கி ஒடுங்கி கூன் குறுகி குறுக்கெல்லாம் முழுமுளைத்து முள்ளி பிடிக்க சதை இல்லாம தோளுக்கு எலும்புக்கும் துந்தம் இல்லாம காடு வாவாங்கும் வீடு போப்போங்கும் கட்ட உனக்கு எனக்குன்னு அடிபிடி போட்டு நிக்கும். அப்போ இந்த உடம்பு 6 மாத குழந்தை மாதிரி குறுகிருமா? 6 மாத குழந்தை மாதிரி குறுகிரும்னு சொல்லித்தான் அப்போ வீடு கட்டினா மாடாக்குழி போட்டு கட்டுவாங்களா ஐயா? மாடாக்குழி அந்த காலம் போட்டு கட்டியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் உபயோகப்பட்டிருக்கு. மாடாக்குழி போட்டா வீட்டுல என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? என்ன மாடாக்குழி மாதிரி போட்டிருக்கேரு தூக்கி அதுல வைக்கிறதுக்கா உள்ள வைக்கிறதுக்கா மாடாக்குழி தூர அடக்கியரா கொத்தனார வீட்டுக்கு போச்சுட்டா அப்படின்பா. அந்த காலம் மாடாக்குழி ஏன் போட்டு கட்டினாங்கன்னா அந்த காலம் இந்த கூரை வீடு சாணி வைத்து தரைய முழுகுனாங்கன்னா இவங்க மாமன் மாமி கீழே இருக்கவங்களும் வெளியே போக சொல்ல முடியாது, போகவும் முடியாது.
நடக்க முடியாது. அதனால இந்த மருமக மாடாக்குழிக்குள்ள எடுத்து வச்சு வேலையை முடிச்சு ஆமா மறுபடி கீழே எடுத்து வைப்பாளா. அதுக்கு தான் இப்படி மாடாக்குழி போட்டு அப்பம் கட்டி இருக்காங்க. ஆமா வகையத்தான் கட்டி இருக்காங்க. இப்ப எங்க இருக்கு மாடாக்குழி? எங்க வீட்டுக்கு வீடு பூரா கிரானைட்டும் டைல்ஸ் தான். ஆமா ஒரே டைல்ஸ். மாமியா வந்தானா 4 மாவு கட்டு போடலாம். அவன் அங்க இருந்து வருவா. கொஞ்சம் தண்ணியா ஊத்தி விட்டுருக்கணும். ஆமா வந்த உடனே ஆமா என்னையோ காலை வப்பா உழுக்குன்னு வலிவி உழுக்குன்னு வலிவி ஆமா கடக்குன்னு கீழே விழுந்துருவா. விழுந்து பிம்மனை போயிரும். ஆமா நல்ல வேலை இங்க வந்து பிம்மனை போச்சு. நமக்கு என்ன மர்மம் போட்டிருக்கான். சரி அதனால அந்த காலத்துல வந்து இப்படி கிடையாது பாருங்க. இல்ல இந்த பூலோகத்திலே மனிதர்கள் எல்லாம் பிறந்து இருக்க பூமாதேவிக்கு உயிர்ச்சமும் அதிகமாகி போச்சு. உயிர்ச்சமை அதிகமான உடனே பூமி பாரத்தை தாங்க முடியாத பூமாதேவி எனக்கு நீங்க கொஞ்சம் பூமி பாரத்தை குறைக்க வேணும் ஐயா. அப்படியானா நீ கவலைப்படாத பூமாதேவி. வள்ளுவரை வரவழைத்து நான் உனக்காக பறைவோசை அடிக்க சொல்லுவேன் என்று தெய்வத்திரு வள்ளுவரை ஆண்டவன் அழைத்து பூலோகத்தில் சென்று பூமாதேவிக்காக நீங்க ஒரு பறைவோசை ஒண்ணு அடிக்கணும். பூவிருக்க பிஞ்சு இருக்க காயும் இருக்க கனியும் இருக்க கனியிலே கனிந்த கனி பழத்து உதிர வேணுமே என்று நாங்க மத்தியானம் போய் படுத்திருந்தோம். நானும் உடுக்காடுறோம். சரி சரியான புளிய மரத்துல பாத்தீங்கன்னா என்ன பூ ஒரு பக்கம் சொன்னு விழுது. ஆமா பழம் ஒரு பக்கம் பொத்துன்னு விழுது. காய் ஒரு பக்கம் பொத்துன்னு விழுது. பிஞ்சு ஒரு சைடுல விழுது. அந்த பூவா இல்ல அந்த பிஞ்சா இல்ல அந்த காயா? பூவு பிஞ்சுன்னா அது கிடையாது. நினைக்க மாதிரி கிடையாது தம்பி. என்ன வேற என்ன? இது கத்தி. சரி சாதாரண பூ கிடையாது. என்ன பூன்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சரி 4 மாசம் 3 மாசம் குழந்தை. ஆமையா பிஞ்சின்னா ஆமா பிறந்து 1 வயசு 2 வயசு சரி ஆகக்கூடிய பிள்ளை. ஆமா காயின்னா சரி என்ன மாதிரி 25 வயசு 26 வயசு ஆளு. உன்னை மாதிரி 26. ஆமா ஆமா குறையத்தா. பிறகு எனக்கு வயசு அதிகமா தான் இருக்கு. சரி இருக்கட்டும். முடி மட்டும் லேசா கலந்திருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. என்ன? அது பித்தனர. அது பித்தனர. அதனால வயசு எனக்கு 27 வயசு தான் ஆகுது. அப்புறம் வந்து கனின்னா கட்டக்கார மாதிரி. கனியிலே கனிந்த கனி மட்டும் ஒன்னே மாதிரி. சரி என்ன மாதிரி இருந்தது? அதனால இந்த பூலோகத்திலே கனியிலே கனிந்த கனி மட்டும் இருக்கிறதுக்கு இருந்தாலும் எந்த புண்ணியமும் கிடையாது. அதனால அது மட்டும் பழத்து விரணும்னு நீர் போய் பறைவோசை அடிச்சுட்டு வாரும். அப்படி என்று சொன்னபோது நமக்கு தான் அப்படி என்று சொன்னபோது ஆண்டவன் சொன்ன வார்த்தைக்கு இணங்க அந்த தெய்வத்திரு வள்ளுவரும் வெள்ளையான மீதில் ஏறி ஒத்த முரசெடுத்து ஒரு தட்டு தட்டுவார். ஒத்த முரசெடுத்து ஓங்கி ஒரு தட்டு தட்டினார். அப்போ இந்த நேரத்துல யார் வாரா? மூவுலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்து நிக்காரு. நாரதர் வந்தா நான் சும்மா விடுவார் ஐயா? நாரதர் வந்தா கலக வைப்பார், அது நன்மையிலேயே முடியும் என்பார்கள். அப்ப இந்த நாரதர் வந்து இந்த வள்ளுவரை நல்லா ஓங்கி பறைவசை அடிக்க சொன்னார் உடையவன் சிவபெருமான். கோபம் வந்தாதான் இவர் நல்லா பறைவசையை ஓங்கி அடிப்பாரு. கோபம் வரணும்னா என்ன செய்யணும்? கோபம் வரணும்னா என்ன செய்யணும்? செல்போனை பிடிக்கிட்டு ஓடியே போயிடணும். என் தம்பி அந்த மாதிரி செல்போன் வச்சுக்கிற பத்தியா? செல்போனை மட்டும் பிடிக்கிட்டு ஓடிட்டோம்னு வச்சுக்கோ, பின்னால விரட்டி வருவாரு. விரட்டி வந்து பிடிச்சி ஒரு அடி கொடுத்தா தான் விடுவாரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அடிச்சாலும் கூட யாரும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த செல்போனை மட்டும் பிடிங்கிட்டு போனோம்னு வை பின்னாலே வருவாங்க வந்து விரட்டி வந்து பிடிச்சிக்கிடுவாங்க. ஏன்னா உலகமே அதுல தானே இருக்கு. பிறகு பல்லு இல்லாத ஆளை கூட பார்க்கலாம், இந்த செல்லு இல்லாத ஆளை பார்க்க முடியல. நாட்டுல செல்லு இல்லாத ஆளே கிடையாது. சரி அதனால ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு இடையூறு ஒண்ணு செய்யணும், அவங்களுக்கு இடைஞ்சப்படுத்தணும். என்று சின்னஞ்சிறு பிள்ளைய வரவழைத்து அப்பா பாலர்களா அண்ணா நிக்காரு பாரு, வெள்ளை யானையில ஒரு ஆளு, ஒரு கிழமை, ஒரு பண்டாரன். ஆமா அவர் யாரு தெரியுமா? அவர் ஒரு திருக்கன், அவர் ஒரு மெண்டலு, அவர் ஒரு லூசு, அவர் ஒரு பைத்தியம், அவர் ஒரு கோட்டிக்காரன், அவர் ஒரு திருக்கன். அவனை பூலோகத்தை விட்டு அடிச்சு விரட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளைகளுக்கு தான் சொன்னா போதுமே, சின்ன பிள்ளைக்கு தெரியாது பாரு. உடனே கல்லு கட்டியுமா எடுத்து எரிய ஆரம்பித்து விட்டார்கள். வள்ளுவருக்கும் அடித்தடியை பொறுக்க முடியாமல்
எப்படி அடித்தார் ஆண்டவன் எப்படி அடிக்க சொன்னார் பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க கனிந்த கனி மட்டும் உள்படி அடிக்க கனியிலே கனிந்த கனி மட்டும் வளர்த்து உதிர பகவான் அடிக்க சொன்னார் ஆனால் இந்த வள்ளுவர் நாவு தடுமாறி அடிவுறுக்க முடியாமல் அவர் பறை ஓசையை மாத்தி அடித்தார் சாமி பூவோதிர பிஞ்சோதிர பாருங்க பேப்பர்ல சில நாள் போடுவாங்க மனக்கோலத்தில் மாப்பிள்ளை இன்னைக்கு பிணக்கோலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க எல்லாம் இவர் அடித்த பறை ஓசையினால இவர் அடிச்சதுனாலதான் அப்படி போகுது கீழே வீட்டு சின்னாத்தா போனான்னா மேல வீட்டு பெரியாத்தாலும் சேர்ந்து போறா ஏன் அவ எதுக்கு போறா பேதியில போவாளுக்கு ஒத்தையில போக முடியலங்க எதுக்கு இருக்கும் போது ஊருக்குள்ள ஒரே ஊர் புரணி ஊர் புரணி பேசினா அவளை கெடுத்து பேசுவா அப்புறம் இவளை கெடுத்து பேசுவா தெருவுல ஒரு வீடு பாக்கி இல்லாம ஒரே புரணி நடக்கும் பாத்துக்கோ ஆமா அதனால இங்கதான் கெட்டு போச்சு சரி கைலாசத்துல போய் வேலையை பாப்போம் அங்கதான் புரணி இல்லாம இருந்துச்சு அங்கேயும் போய் 2 கிளவி போனா அங்க போய் பத்த வச்சு விட்டுட்டா எப்படி அங்க வந்து சொக்கலோகத்துல இருக்கவங்களுக்கு இவங்க மூட்டி விட்ட உடனே சரி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிபடி வந்துருச்சு ஆமா நம்ம ஒருத்தன் வயசாலியை பிடிச்சி அடிக்கான் ஒருத்தன் கொஞ்சம் வச்சுக்காரன பிடிச்சி அடிக்கான் அங்க கைலாசத்திலயும் நிம்மதி கிடையாது இந்த கிளவி 2 பேரும் போனதுனால இழுத்து விட்டா ஏன் நீ அங்க இருந்தீங்களா ஆமா உன்னை அவன் ஒரு மாதிரி பேசினான் அப்படின்னு சொன்ன உடனே ஆம்பளைக்குள்ள சண்டை வந்துரும் அந்த மாதிரி கைலாசத்திலயும் போய் சீரழிக்க போயிருக்காங்க 2 கிளவியும் சொல்லி அங்கேயும் போய் இழுத்து விட்டுட்டா உலோகத்துல இழுத்து விட்டது போதாதுன்னு கைலாசத்தையும் போய் கெடுத்துட்டாள் ஐயா அப்ப இந்த கைலாசத்திலே இறைவன் சொன்னபடியாக பறை ஓசை அடித்தார் பாருங்க பூலோகத்து மனுக்கள் எல்லாம் ஆண்டு மடிய அன்னையில இருந்த ஆடு மாடு கோழி குஞ்சுகள் அத்தனைக்கும் உயிர் சேதமாகி விட்டது திடீர்னு எல்லா பூலோகத்துல ஆண்டு மடைந்தது பாரு பூலோக மக்களுக்கு இறந்த பிணத்தை என்ன செய்யணும்னு யாருக்கும் தெரியல ஒரு பைத்தியார காலம் முன்ன பின்ன செத்தாத்தானே தெரியும் அதை என்ன செய்யணும்னு போய் பார்த்துட்டு வந்துட்டுமா திடீர்னு செத்த உடனே இதை எரிக்கவும் தெரியாம புதைக்கவும் தெரியாம இந்த மையத்தை எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஈசானிய மூலையில கொண்டு குமிச்சிட்டாங்க மையம்னா என்ன என்னது மையம் என்றால் பிணம் அப்ப இந்த பிணத்தை எல்லாம் ஈசானிய மூலையில குமிச்சதுனாலதான் அதுக்கு மையானக்கரைன்னு பேரு அதுக்கு பேரு சுடுகாடு நமக்கு தான் இடுகாடு அப்ப இந்த பூலோகத்திலே இறந்த பிணங்களை எல்லாம் இப்படியாகவே குமிந்திருக்கும் போது பூமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாகிவிட்டது உடனே பூமாதேவி சுமை பொறுக்க முடியாமல் அவள் கைலாச மலைக்கு வந்து அவ கடவுளோட இடமறியில ஆண்டவனே பகவானே நான் உயிர் சுமைய குறைக்க சொன்னேன் ஆனா பிணச்சுமையோ அதிகமாச்சு ஆண்டவா உயிர் சுமையத்தானே நான் குறைக்க சொன்னேன் ஆனா பூலோகத்திலே பிணச்சுமை அதிகமாகிவிட்டது என்னால பூமி பாரங்களை தாங்க முடியவில்லை பிணச்சுமையை நீங்க குறைச்சுட்டாங்க பாவி உயிரோட இருந்தாலாவது இந்த மனிதனை தூக்கி சுமக்கலாம் அவன் செத்தும் அடிந்தா நீசப்பாவி பிறகு அதனால இந்த மனிதர்கள் எல்லாம்
செத்ததுக்கு பிறகு அவன் உடம்பு ஊதி அவன் கணத்தையும் நாட்டத்தையும் பார்த்தா என்னால சுமக்க முடியல. ஆண்டவா நீங்க எனக்கு பிண சுமையை குறைச்சுட்டாங்க. கனமா தலையில சுமையை தூக்கி வச்சா என்ன கணம் எனக்கு சவமா இருக்கையா. ஏன்னா மனித உடம்பு அப்படி இருக்குமா? இது எவன் ஜமக்க அதானே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க செத்த உடனே மனுஷனுக்கு வெயிட் அதிகமாயி போகும். அது எதுக்கு ஆகுது தெரியுமா? எதுக்கு? செத்துட்டோம்னா எல்லா பேயும் அவன் மேல வந்து உட்கார்ந்துன்னு சொல்றாங்க. அப்படியா? அதனால ஆண்டவாய் சிவபெருமானே இந்த பூமியில் உள்ள பிண சுமையை எனக்கு குறைக்க வேண்டும் என்று பூமாதேவி முறையிட்டார். அப்ப இறைவனாகிய சிவபெருமான் ஏ பூமாதேவி என்னாலதானே வந்துச்சு, நானே உனக்கு குறைச்சு தரேன் என்று இறைவனாகிய பகவான் பூமாதேவிக்கு வாக்கு கொடுத்தார். ஆண்டவா நீங்க எப்படி குறைக்க போறீங்க? பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன், பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன், உன் பிண சுமையை உனக்கு குறைச்சு தாரேன், எம்மா மடலையாக உலகில் பிறக்க போறேன், ஏய் மாயானத்தை உனக்கு காத்து தாரேன், எம்மா சுடலையாக வந்து பிறக்க போறேன், அம்மா நான் பிறக்க போறேன், ஓ சுடுகாட்டு காத்து தாரேன், பிறக்க போறேன். எம்மா மாயாண்டியா பிறக்க போறேன், ஓ மாயான சுருதிய காத்து தாரேன், ஆண்டவனும் சொன்ன போது எம்மாயே பூமாதேவி நாளை ஒரு காலத்தில் நானே ஒரு பிள்ளையா பிறந்து பிற சுமையை உனக்கு நான் குறைத்து தாரேன். அம்மா நான் மதலையா பிறந்து உன் மாயானத்தை காத்து தாரேன், வடக்கு திசை சுடலை மாயாண்டியா பிறந்து உன் சுடுகாட்டு சுருதி உனக்கு நான் காத்து தாரேன் என்று பூமாதேவிக்கு ஆண்டவன் வாக்கு கொடுத்தார். பார்வதி ஒரு ஓரமா நின்று இதை வேடிக்கை பார்க்க, இந்த ஆண்டவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்க நமக்கு ஒரு பிள்ளைய கேட்டா இந்த ஆண்டவன் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. பூமாதேவிக்காக உலகத்தில் போய் இவன் அவதாரம் செய்யறோம்னு சொல்லுகிறாரு. இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. ஆண்டவா எனக்கு செய்த பாவத்தை தீர்க்க நான் குழந்தை கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பூமாதேவிக்காகவே பூலோகத்தில் பிறக்க போக உங்களை சும்மா விட மாட்டேன். நீர் எங்கெங்கு பிறந்தாலும் உமக்கு தாயாக நான் வந்து பிறப்பேன். பார்வதி அம்மா நீ எப்படி பிறக்க போற? சாமி பிள்ளையாக உலகில் பிறந்திரானா, பிள்ளையாக உலகில் பிறந்திரானா, பேச்சியாக வந்து நாம் பிறப்பேன், நீங்க மடலையாக உலகில் பிறந்திரானா, மாயான பேச்சியா நாம் பிறப்பேன், ஏய் சுடலையாக வந்து பிறந்திரானா, நீங்க பிறந்தீரானா, சுடுகாட்டு பேச்சியா நாம் பிறப்பேன். என்று பார்வதியா சொன்ன போது ஆண்டவனோ ஏது சொல்வான்? ஆண்டவா பரம்பொருளே நீர் பிள்ளையா பிறந்தா நான் பேச்சியா பிறப்பேன், நீர் மதலையா பிறந்தா நான் மாயான பேச்சியா பிறந்தேன், நீர் வடக்கு திசை சுடலை மாடனா பிறந்தா நான் வடக்கு திசை பேச்சி அம்மாளா பிறப்பேன், சுடுகாட்டு பேச்சியா பிறந்து உம்மை சுட்ட பிணத்தை எடுத்து உம்மை வாயில கொடுத்தாத்தா செய்த பாவம் பூரா எனக்கு தீரும். அப்படி என்று பார்வதா தேவி சொன்ன போது அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார். பார்வதி நீ உனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டியே, உனக்கு பேர் வெட்ட பிள்ளை வேணும் கேளு, நான் இப்ப தாரேன். ஆண்டவா